ஒன்று சொல்லுவேன், இந்த 21 பேர் ஏறி இருக்கிறானே அந்த படகுல எல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு பெரிய மக்களிடம் வருகின்ற போது இவனோடு கூட்டி சேர்ந்ததுக்காக 21 பேர் சேர்ந்து மூடுவேன். 75 ஆண்டுகளில் மொத்தம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இதெல்லாம் சும்மா என்னால் வளர்ச்சி ஏற்பட்டது என்பது பெரிய மூலத்தனம். மத்திய அரசாங்கம் குஜராத் வளர்கிறது, பம்பாய் வளர்கிறது, கர்நாடகம் வளர்கிறது, தமிழ்நாடும் வளர்கிறது. குஜராத்ல 1000 கோடி ரூபாய் ஓரி மதிப்புடைய பட்ஜெட் போடுகிறான். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி அங்க இருக்க காங்கிரஸ் திமுக விசுவாச காங்கிரஸ். ஏன் ராகுல் பயந்து பின்வாங்கினார் தெரியுமா? விஜயோடு போனால் நன்மையா தீமையா என்பது வேறு. ஆனால் திருமாவளவன் கட்சியில் பாதி விசுவாச கட்சி தான். விடுதலை சிறுத்தை விடுவ ஸ்டாலினால் எல்லா கட்சியிலும் ஒரிஜினல் கட்சி ஒன்று, விசுவாச கட்சி ஒன்று வைத்திருப்பார். அவர் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா 21 கட்சியில தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எதிர்மறையாக திமுக. ஆனா ஒன்று சொல்லுவேன், இந்த 21 பேர் ஏறி இருக்கிறானே அந்த படகுல எல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு பெரிய மக்களிடம் வருகின்ற போது இவனோடு கூட்டி சேர்ந்ததுக்காக 21 பேர் சேர்ந்து மூடுவேன். அதான் நடக்க போகுது. எதிர்மறையாக தேமுதிக இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தங்கள் எல்லோருக்கும் பட்டா போட்டது போல வாக்குகள் இருக்கின்றன, அவை மாறாதவை என்று இவர்கள் கருதுகிறார்கள். உன்னுடைய ஆட்சியின் தரம் 5 ஆண்டுகளில் என்னவாக இருந்தது என்றுதான் சிந்திப்பார்களே தவிர ஒரு சட்டம் ஒழுங்கு கிடையாது, ஒன்று கிடையாது. டாஸ்மார்க் இப்படி உனக்கு நிலையாக நிர்வாகம் நடத்த தெரியாது. என்ன நீ 2.5 லட்சம் கோடி ரூபாய் வரி வசூல் செய்து ஒரு ஆண்டுக்கு 80,000 கோடி ரூபாய் வட்டி கட்ட வேண்டிய நிலையில் இந்த நாட்டை வைத்திருக்கிறாய். கடனில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டும் அல்ல, அதுக்கு 40,000 கோடி கொடுக்க வேண்டும். 2.5 லட்சம் ரூபாய் வருவது வரி வருவாயில் 1.25 லட்சம் கோடியை நீ இதற்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் அடுத்து வருகிறவன் நாடாளவே முடியாது. நீ என்ன செய்தாய்? அவனுக்கு 2,000, முதியவனுக்கு 2,000, அவனுக்கு 5,000, அப்புறம் கோடை காலத்தை கழிப்பதற்கு 2,000, குளிர்காலத்தை கழிப்பதற்கு 3,000. இப்படியே நீ கொடுத்தால் கடனை வாங்கி நீ கொடுத்து விட்டு கடன் திருப்பி செலுத்த முடியாத நிலையில் அடுத்து வருகிற அரசாங்கத்தை வைத்து விட்டு நீ போனால் இது ஆட்சியா என்று கேட்கிறேன். நம்முடைய காலம் முடிந்ததும் அவன் இன்னும் போகிறான் என்று நீ கருதுகிறாய். நல்ல ஆட்சி முறை இல்லை இது. கடன்தார ஆட்சி இது. 75 ஆண்டுகளில் மொத்தம் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. ஸ்டாலின் மட்டும் வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. இதெல்லாம் சும்மா என்னால் வளர்ச்சி ஏற்பட்டது என்பது பெரிய மூலத்தனம். மத்திய அரசாங்கம் பெரிய, நான் சொல்லுகிறேன், குறுக்கும் நெடுக்குமாக ஓடுகிற ரயில்வே, மிகப்பெரிய கப்பல் துறைகள், மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையங்கள், இவையெல்லாம் இருந்தால்தான் தொழில் முனைவன் இங்க போர்டு கம்பெனிக்காரன் கார் விற்க வருவான், கார் உற்பத்தி செய்ய வருவான். இது போக அவனுக்கு வேலை செய்வதற்கு படித்த இளைஞர்கள் வேண்டும். எம்ஜிஆர் உண்டாக்கிய கல்லூரிகளில், தனியார் கல்லூரிகளில் உருவாகிய மாணவர்கள் கிடைக்கிறார்கள். 5வது தமிழ்நாடு அமைதியான நாடு, ஆகவே அதை விரும்புகிறார்கள். 4 காரணம் உனக்கு அப்பாற்பட்ட காரணம். கப்பல் இங்கே துறைமுகம் இருக்கிறது, சர்வதேச விமான நிலையங்கள் இருக்கின்றன, பெரிய அகலமான நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன, 16 டயர்கள் போட்ட வண்டி ஓடுகின்ற நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. இவையெல்லாம் மைய அரசாங்கத்தின் காரணமாக ஏற்பட்டவை. உயர் கல்வி நிலையங்கள் எம்ஜிஆரால் ஏற்பட்டவை. அப்புறம் மக்கள் அமைதியாக இருப்பது சங்க காலத்திலிருந்து நடக்கின்ற ஒரு செயலை தவிர உனக்கு சம்பந்தம் இல்லை. நீதான் மூட்டை அடிக்கிற கட்சி நடத்துகின்றவனை தவிர மக்கள் இல்லை. ஆக இந்த வளர்ச்சியில் 11% வளர்ச்சி அடைந்திருக்கிறது நாடு என்று சொல்வதில் உங்களுடைய பங்கு என்ன என்று நான் கேட்கிறேன். உங்களுடைய பங்கு என்ன? குஜராத் வளர்கிறது, பம்பாய் வளர்கிறது, கர்நாடகம் வளர்கிறது, தமிழ்நாடும் வளர்கிறது. குஜராத்ல 1000 கோடி ரூபாய் ஓரி மதிப்புடைய பட்ஜெட் போடுகிறான். அதாவது வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி இந்த 5,000 2,000 எல்லாம் கொடுக்காமல் 1000 கோடி ரூபாய் மிச்சம் கொடுக்கிறது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாகி நீ 50,000 கோடி துண்டு விடுகிறது. கடன் தனியாக 5 லட்சம் கோடி இருக்கிறது. வட்டி ஆண்டுக்கு 80,000 கோடி கட்ட வேண்டும். இது போக 50,000 கோடி துண்டு விடுகிறது. அப்படியானால் கடனில் சேர் அதையும் நீ நிலத்து ஆட்சியா? எல்லாம் அவனுக்கு துணை கட்சிகளுக்கெல்லாம் இந்த ஒரு நாவுக்கு பெறாத 0.5% ஓட்டு வைத்திருக்கிற தேதிமுகவுக்கு எதுக்கு நீ மாநிலங்களவை கொடுக்கிறாய்? 0.5% ஓட்டு கூட உனக்கு முக்கியமாகப்படுகிறது. ஆனால் காங்கிரஸை மட்டும் எப்படி மிரட்டினாய்? காங்கிரஸ் வெற்றின்னு பார்க்கலாமா, திமுக வெற்றின்னு பார்க்கலாம்? ஏன்னா காங்கிரஸ் திமுகவின் வெற்றி தான். அங்க இருக்க காங்கிரஸ் திமுக விசுவாச காங்கிரஸ். ஏன் ராகுல் பயந்து பின்வாங்கினார் தெரியுமா? பிரித்தறிந்திருப்பார். விஜயோடு போனால் நன்மையா தீமையா என்பது வேறு. ஆனால் ஏன் அடங்கி போக வேண்டியது வந்தது? வெறும் 3 சீட்டு வாங்கி கொண்டு அடங்கி போக வேண்டியது வந்தது என்றால்
நம்முடைய காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் திமுக விசுவாச எம்எல்ஏக்கள். கட்சியை உடைப்பது, சிதம்பரம் தலைமை தாங்குவது, செல்வ பெருந்தகை முன்னிலையில் நடத்துவது என்று முடிவெடுத்து விட்டார்கள். இது ராகுலுக்கு தெரிய வந்த போது சரி அசிங்கமாக போயிடும். நரசிம்மராவ் காலத்தில் மூப்பனார் செய்த வேலையை இன்றைக்கு நான் செய்கிறேன் என்றுதான் சிதம்பரம் முன் வந்தார். சிதம்பரம் இந்த வேலையை செய்ய போகிறார் என்பதற்காகத்தான் சிதம்பரத்தை விட்டே அமைதியை நிலைநாட்டி விட்டார்கள். அவருக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை. அமைதி நிலைநாட்டப்படவில்லை என்றால் நாங்கள் தனி கட்சி ஆகும். அந்த ஒரு காரணம் பற்றித்தான். ஆகவே திமுக விசுவாச காங்கிரஸை உண்டாக்கி விட்ட பிறகு என்றைக்கும் ராகுல் காந்தியினுடைய கை ஓங்காது. நம்ம விஜயோட யாரும் சேர மாட்டார்கள். அவர் சொல்லிட்டார், நான் மந்திரி பதவி தர்றேன், அது எல்லாம் யாரும் இதுவரையில் சொன்னதே இல்லை. உன்னை நம்ப மாட்டார்கள், இதெல்லாம் தருகிறேன் என்று சொன்னால் நம்புவார்கள் என்று அவருக்கு ஏஜென்ட் ஒருத்தன், அவன் ஒரு முட்டாப்பையன், அவன் இவருக்கு சொல்லி கொடுத்தான். அப்போ மந்திரி பதவி தருகிறேன் என்று முதலாக சொன்னார். திருநெல்வேலி அல்வா, நெய்யில் செய்த அல்வா, முந்திரி பொறுப்புள்ள அல்வா உனக்கு தருகிறேன். அவன் கடலை முட்டாய் கூட தரமாட்டான். எதுக்கு அவனோட போறாயின்னு கேட்டாரு. இன்னைக்கும் கடலை முட்டாய் கூட தராதவனோட தான் இருக்கானே தவிர உங்களோட வர மாட்டேங்கிறான். ஏன்? உங்களோட சேர்ந்தா கரையேற முடியுமான்னு யாரு உறுதி இருக்கா? பிரச்சனை அதுதான். தேமுதிக காங்கிரஸ் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எல்லாரையும் ரொம்ப பேசினா திருமாவளவன் கட்சியில பாதி விசுவாச கட்சி தான். விடுதலை சிறுத்தை விடுதலை ஸ்டாலினால் எல்லா கட்சியிலும் ஒரிஜினல் கட்சி ஒன்று, விசுவாச கட்சி ஒன்று வைத்திருப்பார். இப்ப திருமாவளவன் ரொம்ப முன்னேற்றம், 12 இடம் இல்லாவிட்டால் நாங்கள் உங்களோட கூட்டில்லைன்னு சொல்லட்டும், எங்களுக்கு 4 இடம் போதும், உங்களோட நாங்கள் கூட்டி சொல்லுகிறோம்னு உள்ளே இருந்து ஒரு பிரிவு வருவேன். இந்த அரசியலை தான் ஸ்டாலின் நடத்துகிறார். ஒரு வீட்டுக்கு போன பிறகு உணர்வார். தமிழகத்துல முன்விரோதம் காரணமாக கொலை சம்பவம் நடந்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப சாமானிய மக்கள் சாலையோரத்துல இருந்தா கூட அவங்களுக்கு வெட்டு அளவுக்கு நடந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது நாட்டினுடைய பொது பண்பாடே சீர்குலைந்து விட்டது. நான் தான் சொன்னேன், ஒரு பெண் தன்னை காதலிக்கவில்லை என்றால் அவளை ரயிலில் பிடித்து தள்ளுவது என்கின்ற அளவிற்கு இளைஞர்கள் இருந்தால், மூதாட்டிய ஒரு 2 பவுன் காதல போட்டிருக்காங்கிறதுக்கா கொலை செய்கிறானே மூதாட்டிய 2 பவுன். அதனால நல்ல தலைவர்கள் இருக்கின்ற காலத்தில் தான் நாடு நல்ல தன்மை உடைய நாடாக இருக்க முடியும். எல்லாம் அரசியல் சீரழிந்து விட்டால் நாடு சீரழி. இரும்பு கரம் என்ன ஆனது, திரும்பு கரம் ஆகிவிட்டதா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. இரும்பு கரம் எங்கே இருக்கு? ஒரு பூராகி இவர் பித்தலாட்ட அரசியல், மக்களும் அந்த மாதிரி ஆகிவிட்டார். அவ்வளவுதான். தவிர இரும்பு கரம் கொண்டு இவர் எப்பொழுது ஒடுக்கினார்? என்ன போலீஸ் கொண்டு போய் அடித்து ஒதைத்து கொள்ளுகிறார்கள். சாத்தான் குளத்திலே அடித்து ஒதைத்து கொள்ளுகிறார்கள். 17 பேரை தூத்துக்குடியில் சுட்ட போலீஸ்காரன் மீது வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறார்கள். எல்லா ஆதாரங்களிலிருந்தும் KN நேருவின் மீது வழக்கு போட மாட்டார்கள். உயர்நீதிமன்றம் கூப்பிட்டு சொன்ன பிறகும் கூட வழக்கு போட மாட்டார்கள். இனிமேல் உயர்நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கொண்டு போய் நிறுத்திய பிறகு என்ன செய்வார்கள் என்று தெரியாது. ஆகவே ஒரு ஒழுக்கமும், ஒரு பண்பாடும், ஒரு சட்டம் ஒழுங்கும், ஒரு நேர்மையும் இவர்களுடைய ஆட்சியிலே இல்லை. 2 வயது குழந்தை கூட பாலியல் கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் இங்க நடந்திருக்கு. அதன் பின்னணியில கூட பாத்தீங்கன்னா திமுக இளைஞரணி சார்ந்த நிர்வாகிகள் தான் இருக்காங்க. யார் விமானத்துல கூட பணிப்பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பாலியல் கொடுமை, அதன் பின்னணியும் திமுக சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. எல்லாத்துலயுமே திமுகன்றது எப்படி பாக்குறீங்க? எது வேண்டுமானாலும் செய்யலாம். நம்முடைய தலைவர் இருக்கிறார், நாம் பார்த்துக் கொள்வோம். அடித்து வைத்த பணம் இருக்கிறது, அதிகாரம் நம் கையில் இருக்கிறது, பார்த்துக் கொள்வோம் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கெல்லாம் இருக்கிறது.